ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோங்க. என்னென்னா நிலக்கடலை சட்னி. நிலக்கடலை சட்னி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இட்லி, தோசை, டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாதத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக அருமையான விட்டமின், புரோட்டீன் நிறைஞ்ச நிலக்கடலை சட்னி எப்படி செய்யலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய நான் டிப்ஸ் கொடுப்பேன். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 5-6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கூடவே உரித்த பூண்டு ஒரு 10 எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் அதையும் சேர்த்துக்கலாங்க. தேவைக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இதை கொரப்பாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டு நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடலாங்க. பாருங்கள், இப்போ ரொம்ப சூப்பரான ஃபைன் பேஸ்ட்டான நிலக்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான, ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த ஒரு சின்ன டிஷ்ஷோடு சேர்த்து ஒரு ரசம் மட்டும் வச்சா போதும். ஒரு வேளை சாதம் நம்ம சாப்பிடலாம். அந்த அளவுக்கு எனர்ஜி தரக்கூடிய புரோட்டீன் நிறைஞ்ச நிலக்கடலையில் நிறைய விஷயம் நமக்கு நல்லது இருக்குங்க. அது லிமிட்டாக சாப்பிடணும், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தாளிதம் செய்துக்கலாம். ஒரு சின்ன கடாயில் குக்கிங் ஆயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் இப்போது எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, சீரகம் எல்லாமே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். கூடவே பெருங்காயம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா எல்லாமே பொரிஞ்சு வந்தாச்சு. நம்ம சட்னியில் இதை நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அருமையாக இருக்கும். இது தாளிதம் செய்யாமையே கூட சாப்பிடலாம். ஆனால் தாளிதம் செய்யும்போது இன்னும் கூடுதல் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். எண்ணெயில் நம்ம கடுகு தாளித்து ஊற்றி அதை சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு. இப்போ இது நம்ம கெட்டியாகவும் சாப்பிட்டுக்கலாம், அல்லது தண்ணி கலந்து இட்லி, தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே அருமையான சத்துக்கள் நிறைஞ்ச நிலக்கடலை சட்னி அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம வெறுமனே வறுத்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி அடிக்கடி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. பச்சை வேர்க்கடலை கிடைச்சதுன்னா அதை வேவிச்சு சாப்பிடுங்க. வேவிச்சு சாப்பிடும்போது நமக்கு அது பித்தம் கிடைக்காது, பித்தம் வராது. இதுவே வறுத்த கடலை அளவுக்கு மீறி நம்ம சாப்பிடும்போது பித்தம் ஏற்படும்னு சொல்கிறாங்க. அதே லிமிட்டாக சாப்பிடும்போது அது நம்ம எனர்ஜி. இது ஏழைகளின் பாதாம் பருப்புன்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.